5 பேர் பக்கத்தில் ஆடி ஒரு சாமி பக்கத்துலேயே ஒரு ஓரமாக நின்னுங்க. அருள் அதிகமாக வர்ற நேரத்தில் சாமியை பிடிச்சிக்கணும். புரியுங்க. ஒதுங்கிக்கண்ணே. அப்படியே உள்ள கொண்டு வாங்க அப்படியே கொண்டு வாங்க அப்படியே விடுங்க
பிறந்த மலையாள தேசத்திலே மலையாள தேசத்தில் பிறந்து தென்பதில் எப்படி கொண்டு இந்த பொல்லாத வாங்கி முடியாகப்பட்டவர் சிம்மங்களோடு சிம்மங்களோடு கருப்பாய் ஊரணி வந்து இந்த பூவுலக மக்கள் எனது ஆலயத்தில் நாடி வந்து என்னென்ன குறைகள் வைப்பார்கள் தெரியுமா? என் குடும்பத்தில் காட்ட கருப்பை ஏவல் வெள்ளி ஆத்தவெளி பத்துவெள்ளி செய்வனை கோளாறு பேய் பிசாது எவையாக இருந்தாலும் உனது கால்வாகத்தில் கட்டப்பட வேண்டும் என்று கேட்பார்கள். இது மட்டுமா? இன்னும் என்ன நேர்த்தை கிடையாது தெரியுமாடா? எனது குடும்பத்தில் நீண்ட வருடமாகவே திருமணமாகாமல் இருக்கின்றார்களே, அவருக்கு ஒரு தாலி பாக்கியத்தை கொடுக்கணும் என்று கேட்பார்கள். தாலி பாக்கியத்தை கொடுத்த நீ எனது குடும்பத்தில் தொட்டி கட்டி ஆட வேண்டும் என்று கேட்பார்கள். அது மட்டுமா? எனது குடும்பத்திலோ தீராத நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டு வருகிறார்களே, அந்த நோய் நொடி அனைத்து நீங்க முடிவு வைப்பார்கள். இது மட்டுமா? எங்கள் ஊரில் குடிக்க ஆடுமாடு கூட குடிப்பதற்கு தண்ணீர் கொள்கிறார்கள். அந்த நெத்திக்கடன் அனைத்து நிலமுடிவும் இந்த வாண்டிமணிக்கு என்னென்ன காவி கொடுப்பார்கள் தெரியுமாடா? என்னென்ன? 1000 குட்டியில் அழகு குட்டி, 300 குட்டியில் முதல் குட்டி, 400 குட்டியில் நடைகுட்டி. இது மட்டுமா? இன்னும் என்னென்ன காவி தெரியுமாடா? என்னென்ன? ஆடு மாடு, கோழி, பன்றி, எருமகடா, மச்சமில்லா குட்டி, மச்சமில்லா கருளைகளை குடிக்கக்கூடிய வாண்டிமணியாக கொட்டவன். அப்படி வாழ்ந்து வரும் வழியிலே, அதாவது எனது எல்லை காவல் செய்து வழக்கம். சரி, எனது எல்லை காவல் செய்து விட்டு ஐயர் நிலத்திலே இருக்கும் போது யாரும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பாண்டியா எனக்கு அடைக்கலம் கொடு, அடைக்கலம் வேண்டும், அடைக்கலம் கொடு என்று அது உதவ வேண்டிய ஒன்றை கொண்டு இருக்கிறார். அந்தவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த ஊர் வழியாக வரும்போது ஒரு கருங்கடாய் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். சரி, இந்த பூ உலக மக்கள், இந்த ஊர் மக்கள் சின்னம் சிறு கோழி பூஜை கொடுத்து ஏமாற்றி விட்டார்கள். என்ன சொல்றீங்க? உண்மையா? அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? காவி பத்தலை உங்களுக்கு? உண்மைதான், காவி பத்தவில்லை. அதாவது நாள் ஒன்றுக்கு 1000 கடைஞ்சலாய் கிடைக்கக்கூடிய பாண்டிமணிக்கு பத்தமா? பத்தாது. அதனால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் சின்னம் சிறியவர்கள். ஆமா, அவர்களை புரட்டி பிடிக்க வேண்டும். சரி, அவர்கள் ரத்தத்தை குடிக்க வேண்டும். அவர்கள் மணிக்குடல் சிறுமுறை அடைந்து பிடிக்க வேண்டும். சாமி, சின்ன பிள்ளை ஓடிடுச்சுங்க. ஓடிட்டே ஓடுறேன் பாருங்க, ஓடிட்டேன். வாங்க வாங்க, எல்லாம் பின்னாடி உட்காந்துப்பா. வாங்க சாமி, எல்லாம் பின்னாடி உட்காந்து. எதற்காக இந்த பாண்டிமணி இப்படி செய்தார் தெரியுமா? எதற்கு? மனிதர் காய் குடிப்பவனா? இல்லை, மனிதருக்கு ஆபத்து என்றால் தப்பாமல் காக்கக்கூடியவன் இந்த கடவுளாகப்பட்டவன். உண்மை. அப்படி இருக்கும் வேளையிலே இந்த சின்னம் சிறு குழந்தைகள் தன்னந்தனியை போகும்போது காத்து கருப்பு, ஏவல் பிள்ளை, பேய் பிசாது, மோகினி கோளாறு ஏதாவது அன்றிருந்தால் இந்த மதுரை பாண்டி பாதமுற்றோட ஓடி செய்தி மனித காவி குடிப்பவனா? இல்லை, அதாவது நமது ஊருக்கு மதுரை பாண்டி வருகிறார் என்று தெரிந்து கொண்டு இந்த பூ உலக மக்கள், இந்த ஊர் மக்கள், சரி, அவர்கள் கையில் என்ற காணிக்கை பெரிதாக இருந்தாலும் பெரிதாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஏற்ற வாழ்வோம் குறைவற்ற செல்வத்துடன் என் வேற்றால் எப்படி வளர்ந்ததோ அதுபோல் வாழ ஓய்ப்பை. எல்லாம் கை தட்டுங்க பாப்போம், எல்லாம் கை தட்டுங்க ஒரு பிறகு நல்லா தோழா தட்டு. எல்லாருமே வந்து பாண்டிமணி விபூதி வாங்கிக்கிறேங்க. எல்லாருமே வாங்க, காணிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாருமே வந்து விபூதி வாங்கிக்கிறேங்க பாண்டிமணி கிட்ட. எல்லாரும் எதிர்த்து வந்து பாண்டிமணி சாமி வந்து விபூதி வாங்கிக்கோங்கம்மா. எல்லாரும் நேரத்தில் விபூதி இருக்கணும்.
உங்க கையில இருக்க காணிக்கை செலுத்திட்டு விபூதி வாங்கிட்டு போங்க. காணிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி வந்து விபூதி வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு என்ன அவங்க இடத்துல உட்காருங்க, வீட்டுக்கு போகாதீங்க, இன்னும் நானும் முடியல. அடே பலகா ஐயா, பாத சேவர்களுக்கு கோடி சேவம் செய்கிறார். பல்லாண்டு காலம் வாழ்ந்திருப்பாய். யார் நீங்கள் ஐயா? எந்த ஊரை சேர்ந்தவர்கள் ஐயா? பாண்டியா, எனக்கு அடைக்கலம் கொடு, அடைக்கலம் கொண்டு அழுது புலம்பி கொண்டிருக்கிறேன். யார் நீங்கள்? எந்த ஊரை சேர்ந்தவர்கள்? எடுத்துக் கொள்ளுங்கள். மதுரை நல்ல மாவட்டமா, உசிலம்பட்டி கிராமம் ஐயா. மதுரை நல்ல மாவட்டமா, உசிலம்பட்டி கிராமம் ஐயா. சத்தம்பட்டி சேர்ந்தவாரா, நமக்கழகர் வெள்ளச்சாமி. சத்தம்பட்டி சேர்ந்தவாரா, நமக்கழகர் வெள்ளச்சாமி. ஏழுமதி சேவர்களுக்கு ஐயா. மகனாக பிறந்தவன் ஐயா அந்த வெள்ளச்சாமி. அருகில் இருக்கக்கூடிய பெண்மணி அருப்புக்கோட்டை திருப்பவனத்தை சேர்ந்த மலைச்சாமி கோனாருக்கு மலையாத்தாளுக்கு 7 பேர் ஆண் குழந்தை, 8வதாக பிறந்த பெண் குழந்தை இந்த வெள்ளையம்மாள் ஐயா. இருவர் மனதார நேசித்த காரணத்தினாலே இடவிட்டு இடம் திருமணம் செய்ய வேண்டும் என்று வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டோம் ஐயா. எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் ஐயனே. அடே பலகா ஐயா, நாங்கள் இருவரும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள். எனக்கு அடைக்கலம் கொடு. வெள்ளையம்மாள் அண்ணமார்கள் என்னை வெட்டுவதற்கு கண்டு கொண்டு இருக்கிறாய் அப்படின்னானே. உண்மைதான் ஐயா. அடே பலகா ஐயா, உனக்கு உயிர் வேண்டும் என்றால் இந்த பெண்ணை விட்டு இப்போதே பிரிந்து செல். ஐயா, உண்மையா கூறுகிறீர்கள்? உண்மைதான். தாங்களும் அடைக்கலம் கொடுக்க மறுத்தால் நாங்கள் என்ன செய்வது ஐயா? நாங்கள் மனதார நேசித்து விட்டோம். அதனால் எங்களால் பிரிந்து செல்ல முடியாது ஐயா. எங்களுக்கு வாழ்ந்தாலும் ஒன்னா வாழ்வோம், செத்தாலும் சரி ஒன்னாவே சாவும் என்று சத்தியம் செய்து கொண்டோம் ஐயா. தாங்கள் அடைக்கலம் கொடுக்காவிட்டால் தாங்களுடைய பாதத்திலே மாண்டு மடிந்து விடுகின்றோம் ஐயா. அடே பலகா ஐயா, அடே பலகா ஐயா, நாங்கள் இருவரும் என்ன தவறு செய்தோம்? காதலித்தது ஒரு தவறா என்று கேட்கிறீர்கள். உண்மைதான் ஐயா. இந்த தாளும் இரு மனமும் ஒரு மனம் செய்யலாம் என்று நினைக்கும் போது வெள்ளையம்மாள் அண்ணமார்கள் வெட்டக் கொண்டு வருகிறார்கள். இந்த தாளும் எனக்கு அடைக்கல முடியும் என்று கேட்கிறீர்கள் ஐயா. அப்படி என்றால் அதாவது எனது கோயிலுக்கு முன்பாக உள்ள 7 கட்டு பாலம், செவ்வாழை தோப்புக்கு முன்பாக உள்ள
ஒளிந்து விட்டால் ஐயா. 3.25 நாளிலே ஒளிந்து விட்டால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். அப்படியா? அப்படி அப்படி அகட்டு வைக்கிறேன். அப்படியே ஆகட்டும். கண்ணை வெள்ளையம்மா, இந்த மதுரை பாண்டிமொழியை ஓடியதை கேட்டாயா? அண்ணவர்கள் நம்மளுடைய உயிரை 3.25 பொழுதுக்குள் பிரிய போகிறது என்று கூறிவிட்டார்கள். கண்ணை வெள்ளையம்மா, என்ன செய்வோம், ஏது செய்வோம் அடி கண்ணை வெள்ளையம்மா? மனதார நேசித்த காரணத்தினாலே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வீட்டை விட்டு ஓடி வந்தமே, இப்படி வாழவோ வழி இல்லாமல் சாகவோ வழி இல்லாமல் அழுது உழம்பிக் கொண்டு திரிகின்றமே கண்ணை வெள்ளையம்மா. இனம் விட்டு இனம் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஓடி வந்த காரணத்தினாலே இப்படி அழுது உழம்பிக் கொண்டு திரிகின்றமே. நமக்கு வந்த இந்த நிலைமை இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது கண்ணை வெள்ளையம்மா. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதற்காகவும் மயங்க வேண்டாம் கண்ணை வெள்ளையம்மா. மயங்காதே மயங்காதே மனசாலே மகரானே, மனம் போலே ஒன்றா சேர்ந்து மலரோலே வாழ்ந்திடலாம். மயங்காதே மயங்காதே மனசாலே மகரானே, மனம் போலே ஒன்றா சேர்ந்து மலரோலே வாழ்ந்திடலாம். மனம் போலே ஒன்றா சேர்ந்து மலரோலே வாழ்ந்திடலாம். மலர்வேந்து 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 மலர்ந்திடலாம். மலர்வேந்து 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 மலர்ந்திடலாம். மலர்வேந்து காத்தேருச்சா மாவரே மலராணி. மலர்வேந்து காத்தேருச்சா மாவரே மலராணி. மயங்காதே மயங்காதே மனசாலே மலராணி, மனப்போலே ஒன்றா சேர்ந்து மலரோலே வாழ்ந்திடலாம். பெற்றவன தோற்றெல்லாம் உலகுலகா காத்திருக்கும். பெற்றவன தோற்றெல்லாம் உலகுலகா காத்திருக்கும். காற்றமரமே நிற்க கண்ணகத்தில் போனவரு. காற்றமரமே நிற்க கண்ணகத்தில் போனவரு. மயங்காதே மயங்காதே மனசாலே மகரானே. மயங்காதே மயங்காதே மனசாலே மகரானே. பூவிளையோ சாதிப்பு கொத்திலையோ சுந்தரா. பூவிளையோ சாதிப்பு கொத்திலையோ சுந்தரா. கத்திலையோ கூட பற்றி காந்திவரே மகராணி. கத்திலையோ கூட பற்றி காந்திவரே மகராணி. மயங்காதே மயங்காதே மனசாலே மகராணி. மனமோலே ஒன்றா சேர்ந்து மலரோலே வாழ்ந்திடலாம். மலரோலே வாழ்ந்திடலாம். மலரோலே வாழ்ந்திடலாம். சொல்லேமா, அப்பா, உன்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேரை பின்பற்றி வருகிறார்கள். வாருங்கள், பாண்டிமணி தெய்வம் கூறியது போல அந்த செவ்வாழை தோப்புக்குள் சென்று மறைந்து கொள்வோம். வாங்க வா. நம்ம தங்கச்சியை வெள்ளச்சாமிங்கிற பையன் கூட்டி போயிட்டான். நமக்கு உப்பு சட்டி சொன்னியா, சட்டை கட்டி சட்டைக்கு போ. உன்னை மாதிரி அவனு குண்டா இருக்காண்டா. அப்புறம் இவன் தான் வந்து எங்க அண்ணன் தம்பி என்ன கடைசி ஆளு. நாங்க 7 வாரிய காட்டு வாரிய காட்டு வா. நம்ம தங்கச்சியை காணும். ஓல் இல்ல ஓலம் சொல்லு. புடிச்சு வெட்டுவோமா? வெட்டுவோம். கோவக்காரன் நம்பிக்கை ரொம்ப கோவக்காரன் சின்ன அதனால இந்த தென்னந்தோப்புக்குள்ளதான் இருக்கணும். இந்த வாழைத்தோப்பை தாண்டி எங்கேயும் போயிருக்க முடியாது. தேடி பாப்போமா? நீ அதுல வா.
சரி நான் இதுல வரேன் சரி நாங்க ரெண்டு பேரும் வரோம் ஓ இவங்க குடுமையை பிடிச்சிட்டு வராங்க. அடே ஏன் இங்க வந்த நீ ஏன்டா இங்க தலைய விட்ட அவன் ஏன்டா ஏய் தலைய விட்டு விடுறா அண்ணா கேளுங்க நீ எப்ப கேட்டு சொல்லுங்க என்னன்னு கீழ விடுறா ஏய் ரெண்டே கீழ தலை உள்ள என்னடா ஆச்சு ஏய் உள்ள யாரும் இருக்காங்கடா உள்ள யாரும் இருக்காங்க அடிக்கிறாங்கடா அடிக்கிறாங்கடா வெளியே இழுத்து போட்டு பேசிட்டோம் மூணு அன்னைகளை பாரு எப்படி குண்டா இருக்காங்க. ஏய் இல்ல கடல் போய் அப்படி சுத்தி வா ஏய் இப்ப எல்லாம் ஒரே நேரத்துல போவோம் ஓ ஏய் கால் சும்மா கேட்க முடியாது ஏய் வா ஐயோ என்ன மண்டிக்காம வெளியே கடை இருக்கும் ஒண்ணு பாட்டு காலை விட்டு இந்த கதையை முடிச்சிருக்கா நான் பாட்டுல வரேன் ஊடு வைக்கிற மாப்பு மாதிரி போட்டாலும் தெரிக்கிறேன் தம்பி நாங்க துணிக்கு போற மாப்பாடா மேலே சுத்தம் பண்ணி ரெண்டு பேரும் உள்ள யாரும் இருக்காங்க மேலே சுத்தம் பண்றது நானா இருக்கு ஏய் உள்ள ஆள் இருக்காங்க யாரும் தொட்டையில நகத்தை வச்சுக்கிச்சு ஏதா ஏய் ஆளுங்க நகைய சத்தம் கடிச்சா என்ன பண்றாங்க உள்ள சீரோக்குள்ள ஒண்ணு போதானே அவனை சொல்லிட்டு இருக்கான்டா அவனை பிடிச்சிடும் ஏய் ஏய் அப்படி காலையிலே செக்ஸ் போட ஓட்டுறாங்கடா அப்படி போகல நேரம் இதுல பொத்துரும் வாடா வேடிக்கையாவது பாருங்கடா யாருங்க நீங்க முக்கா புடிச்சீங்களா ஏய் உன் பக்கம் அப்புறம் அதுல கை விடுறா யாருங்க நீங்க இங்க போய் ஸ்பாட்டுக்கு யாருங்க நீங்க அவன் சொல்லியா கையை கொடுத்து கையை விட்டு காதுக்கலாம் ஐயா மாத்திட்டு விட்டுருவாங்க நாங்க யாரா இது யார் அப்ப நாங்க எங்கடா போறது குடிக்க வந்து நாங்க கட்டி வைப்போம்டா நீங்க யாருங்க கட்டி பொருள்னு பொள்ளாச்சி வரைக்கும் போவோம் போயிடும் நீங்க யாருங்க சொல்றா முன்னாடி இல்ல நீ யாருன்னு கேட்க சொல்ல நீ போய் பேச விடுறா அப்ப குண்டி நல்லா ஆட்டு கேட்குறீங்க நடுங்க நடுங்க அண்ணா நீங்க என்னடா கோரப்பைய விற்க உன் தங்கச்சியை கட்டிக்க சொல்லி காலையில விடுவாதீங்க என் தங்கச்சிய நீ கட்டிக்கிறியா வேற பக்கம் போவீங்க நாங்க இப்படி எங்கிட்டாவது ஓடி போய் ஓடி போய் குறைச்சுக்கிறோம்
கீழே உட்காரு. மச்சான் ஏண்டா ஏங்க நீங்க மச்சான்? என்ன ஏன்னா நாங்க என்னன்னா உட்கார கீழே மேல. உட்காரு நகைச்சி தரேன் உட்காரு ஏய் 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 எப்படி அடிச்சேன் மச்சான் எப்படி மச்சான் ராத்திரி சாட்டை அடிக்கிறது ஓசி மச்சான் இப்ப நான் அடிப்பேன் நாங்க எங்கேயாவது ஓடி போலதுக்குறோம் குழப்ப நீயா வந்து அடி கம்மி ஏய் அதான் போட ஓடி போட குண்டிய தேய்க்க விடுங்கடா உன்னை நான் துணை கூட்டிருந்தா கணை கூட்டிருந்தா ஏய் என்னடா மச்சன் முதல்ல எங்க பிள்ளைகிட்ட பேசிட்டு அப்புறம் ஓடி வரும் போயிருந்து கோடியா மிஸ் ஆகுறாங்க கோடியா நவரல என்னடி தங்கச்சி மயில் மட்டும் இப்ப தங்கச்சி கிடையா இப்ப குடிய கெடுத்தல என்னடி நொய்யோ அதை பிடிக்காது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும் உனக்கு என்னென்ன வாங்கி கொடுத்து வளர்த்தோம் உனக்கு உனக்கு மோர் ஊத்தி பால் ஊத்தி நெய் ஊத்தி யூரியா போட்டு யூரியா இல்லப்பா யூரியா எல்லாம் கொடுத்து உனக்கு வளர்த்தோம்ல நீ செய்த நன்றி கடன் இதானோ செத்து போடா யாரா கரடி தெரிஞ்சா தெரியாம தெரிஞ்சு ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டி கொண்டுட்டு போய் தெரியாம தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா கூட விட்டுரு தெரிஞ்சு ஜெயிலே நீ அண்ணே பழம் எப்படி பழம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி கொண்டு கல்யாணம் கோழி அடிச்சு ரூமுக்குள்ள உனக்கு உயிர் பிச்சை தரேன் உனக்கு உயிர் பிச்சை தரேன் நான் கேட்கிற கேள்வி மட்டும் பதில் சொல் என்ன மச்சான் கேக்குறீங்க விட்டு போயிரு என்ன மச்சான் கேக்குறீங்க எத்தனை நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு ஆமா மச்சான் 4 நாள் ஆச்சா கூட்டிட்டு வந்து 4 நாள் ஆச்சு 4 நாள் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிருக்க இன்னும் எதுவுமே பண்ணல அதுக்குள்ள வந்து ஒண்ணுமே பண்ணல என்ன மயில்கிறாங்க 4 நாள் வேடிக்கை பத்தியா ஏய் அதே குட்டி எங்க கொஞ்சம் ஆளி கீழ உட்காருங்க உட்கார் உட்கார் நான் தாமராஜ் அதுவா இல்ல சாண்டில் ஊசி ஏய் போறாங்க பட்டால போய் என்ன இல்லமா என்ன இல்லமா பப்புளுக்காரங்க சாத்தேல கொஞ்சம் ஏய் ஏய் ரெண்டு பல்ல அடிக்க மாட்டேன் இது மேல ஆர்வம் மாட்டேன் ஏய் ஓ திமுரு ஆம்பளை சொன்னா கேப்பியா அம்மிக்கல்ல அரைக்கிற மாதிரி இப்ப நீ அவனை அடிக்கிற இப்ப நீ அவனை அடிக்கிற நான் பாக்குறேன் என்னடா மச்சான் வாயில் தூக்கி வச்சேன்னு என்ன நடிக்கிற தெரியல உட்காரு உட்காரு உப்பு தர
போச்சு உட்காரு. எங்க ஓடுறா தண்ணி போட்டா நீ வாடா நான் தான் இல்லையம்மா என்னை விட்டுட்டு போயிடாத விளையம்மா என்ன செய்யுமா என்ன செய் திறந்து விடுங்க நாய் போற மாதிரி வெள்ளையம்மா போயிடுச்சு நீ ஊப்பிட்டு போ வெள்ளையம்மா போயிடுச்சு நம்ம அண்ணன் வெற்ற பேரா 5 வருஷம் நீ வெட்டா கடைசி வெட்டா கூட ஏய் பீட்டு மாத்திர போடல நெஞ்சு பக்கு பக்குறா காலப்புண்ணே நல்லா புடிச்சு எடுத்து போறானா கால பிடிச்சா கால் பிடிச்சு இல்ல கால எடுத்து புடிச்சனே ஓடு வெட்டி போ ஏய் எத்தா வெட்டடா காத்துக்கு குடியும் காத்தா வெட்டி 6 வெட்டு வெட்டிட்டோம் என்ன வெட்டா இன்னும் ஒன்ன வெட்டணும். ஒரு வெட்டு இருக்கு நம்ம தங்கச்சி எதனம்பியா போனா கூட சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்க ஓ திமுரு டேய் என்ன படுத்துக்கியாம ஐவஸ்ல குழாய் இருக்கு போட்ட மாதிரி ஏய் இனிமேல் எல்லாருக்கும் பயம் இருக்கணும் எப்படி அண்ணன் தம்பி 7 பேரும் வெட்டி கருவத்தாங்கிற பயம் இருக்கணும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பயம் இருக்கணும் ஆம்பளை பையன் டவுசர் மாட்டிலேயே பயப்படணும் ஒன்னிய கிரா கிரா மாம்பழ எவ்வளோ வர போற அறுக்க போற குஞ்சல அது அந்த ஒரு நகைச்சி அதுதான் அதை போட்டு போச்சு ஆமா அது இருந்து சாப்பிட்டுறா ஆமா நெஞ்சு செலுக்கு நல்லா நெஞ்சு சாப்பிட்டா அவனுக்கு போய் கூட சண்டை பண்ணாடா வாடா உடம்பு ஏறுமாடா வாடா பெண்ண மாதிரி ஏறுமாடா வாடா வாடா சரி போடா நானே சின்னக்கிறேன் நீங்க சிறுகாடு நாளை கொடியில காய போட்டோம்னா போங்க சிறுகாடு போங்க ஏய் அயாலே வாங்க அப்படியே பாண்டியம்மன் கையால தொண்ணூறு பெரிய வாங்க அவ்வளோதான் முடிச்சுல வாங்க ஒன்றும் இல்லை வெட்டி அடிச்சுல வாங்க போய் வாங்க பையத்தா சரி கொல்லியை பார்த்து போய் வாங்க காலையில அப்படியே வாங்க அப்படியே வாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு கூட துணி போட மக்கள் மாமியை பிரச்சனைங்க நம்மளை திட்டிடுவார் ஏய் போடா 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 நீங்க கால் தெரியுதோ கால் தெரியுதா கால் தெரியுதா சித்தம் இருந்தாங்கடா பாடி கட்டா நான் டெலிவரி கட்டா ராஜன் நாங்களும் ஒருத்தன் சொல்ல முடியாது மாலைய போடுறான்னா போட்டுவியா மாலைய கழுத்துல போடுறா வாடா மாலைய கழுத்துல போடுறா செத்தே கழுத்துல போடுறா கழுத்து நல்லா செத்தவங்களுக்கு தாண்டா கழுத்துல மாலை இந்த மாதிரி அரை மூலமா செத்தவங்களுக்கு அப்படி மாலை ஆமா மாலை மாற்ற ஆணி அங்கதான் இருக்கு அது வந்து 5 இன்ச் ஆணி போய் அண்ணே நாங்க லட்சாதிபதி பணக்காரங்க கோடீஸ்வரன் ராஜர் வீட்டுல 10-15 பில்டிங் வச்சிருக்கேன் ஆனா இந்த ₹1 நெத்தி காசு யாராவது கொடுத்தீங்கன்னா கொண்டு வாங்க அப்படியே வாங்க எல்லாரும் கொல்லி காசு போடுறவங்க போடுங்க வாங்க யாரெல்லாம் முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க புரிஞ்சா செலுத்துடா நம்மளை விட ரொம்ப வறுமையா இருக்கும் போல அப்பா இங்க ஒரு ஆளும் கொண்டு வர மாட்டேங்கிறாரு வாங்க கமான் ப்ளீஸ் குயிக்கியா நாடத்தை முடிக்க டைம் ஆச்சு தம்பி யாரா கொடுத்தது ஆயா நீ ரோஷமான ஆயா ஒத்துக்கிறேன் உன் புரிஞ்சு 10 நின்று
ஏய் இங்க வைடா வைடா மருந்து போடாம வைடா ஏய் சூப்பரா ஆடுறா கீழே வைடா ஏதாச்சும் அங்கே வரைக்கும் வந்துச்சா சரி 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 கவனிக்கல வச்சுட்டியா போடு சார் நாய் கொடுத்துருக்கேன் ஏய் அவளை கூப்பிடா டீ பிடிக்கலையா டீ பிடிக்கலா ஐயா டீ பிடிச்சிருக்கியா பீடி பிடிக்கா திருட்டு விட்டியா சரி சரி வேவு தானே அண்ணா இந்த தீப்பெட்டி யாராவது வச்சிருந்தீங்க தம்பி உங்கள்கிட்ட இருக்கிற தீப்பெட்டி ஒட்டு போய் குடிக்க மாட்டீங்களா சரி சரி தீப்பெட்டி உள்ள அண்ணே தீப்பெட்டி அண்ணே லைட்டு இருந்தாலும் பரவாயில்ல நல்லசாமி அண்ணார் அவர்கள் வெள்ளைச்சாமியை எரிப்பதற்காக தீப்பெட்டி கொடுத்துள்ளார். நாளைக்கு போலீஸ் எதுவும் வந்து பிடிச்சிருச்சுன்னா நாங்க சரண்டர் ஆயிடுவோம். ஆனா நாங்க குற்றவாளி கிடையாது. எங்களுக்கு ஒரு குருநாதர் இருக்காரு, கொன்னவனோட கொலை செய்ய கொடுத்த தீப்பெட்டி தான் பெருசுன்னு சொல்லி நல்லசாமியை கையாட்டி ஓடிடுவோம். அதனால அண்ணே வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போனி தேட முடியாது. ஏய் பத்தாயிடா இவனை எரிக்கணும், பத்தாயிடா வீட்டுக்கு போகணும். கல்யாணம் பண்ணுவாடா நீ ஞாயிற்றுக்கிழமையா? பத்தாயிரம் ஏய் எவ்வளோ பண்ண பத்து வைனா 10 ரூபா தாளை வைக்கிறேன். அவனை கொளுத்துறான்னா கொளுத்துறா அல்ல கொளுத்துறா. இதெல்லாம் வச்சிருக்கீங்க இப்ப நான் கொளுத்த போறேன். நான் கொளுத்தாத குடும்பமா ஓரமா வாங்க, அண்ணன் கொளுத்துறாங்க. நான் குளிச்ச 10 நாள் ஆச்சு, அதனால பிடிக்க நம்ம தங்கச்சியை கூப்பிடும். அவ மூலியமா அவ கையால கொடுத்தணும். அவனை பிள்ளையம்மா நீ யாரோட ஓடி போக நினைச்சியோ அவனுக்கு படுக்க வச்சிருக்கோம்பா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா? அப்படி சொல்லு. கை கொடு. நாங்க யாரையும் பூச்சி போன செத்துட்டேன்னு வருத்தம் அன்னைக்காரன என்ன செத்தப்ப நானே நெஞ்சில் அடிச்சு பிபி மாத்திரை உள்ள வச்சுட்டு வந்தவரே வெள்ளச்சாமி வெட்டி கொண்டு கருவத்துட்டான். இவனை நீ கொளுத்திட்டு வைக்க போறான வரல உனக்கு புருஷே நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்ல வந்தேன். பிடி பிடி என்ன மாதிரி எங்களை நினைச்சாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லு. இப்ப நீ இவனை கொளுத்திட்டு வரணும். நீ வரல ஒன்னையும் சேர்ந்து கொளுத்தி பறிச்சிடும். ஆத்மா வாழ்ந்தாலும் ஒன்னா வாழலாம், செத்தாலும் ஒன்னா சாகலாம்னு சொன்னீங்களே சுவாமி. இப்படி என்ன விட்டுட்டு தன்னந்தனியா போயிட்டீங்களே. நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் எப்படி உயிரோடு இருப்பேன்? பட்டு வண்ண ரோசாவா பார்த்ததென்ன மூடாவா பாசம் என்னும் நீரரசே ஆசையில நான் வளர்த்தே அள்ளி வச்ச வேலையில முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தமில்ல
பாண்டியா, இப்படி விட்டு விடுங்கள். அண்ணன் தம்பி ஏழு பேரை மலைக்கு போய் வாங்கி வந்து கொடுப்பார்கள். ஐயா, எனக்கு அங்கே இருப்பதே. நீங்கள் ஏன் சின்ன சின்ன கைதிகளே மாட்டு மழுதி விட்டீர்கள். கட்டி மாட்டு விட்டீர்கள். வேறு எதுவும் வரும் என்றால் கேளுங்கள் தனிசை. பாண்டியா, என்ன கூறுகின்றீர்கள்? உண்மை. நாங்கள் இருவரும் சின்ன சிறு வயதிலே மாட்டு மனித காரணத்தினால் இப்படியே விட்டு வைத்தால் மூலகத்தில் பேயாகவோ விசாசமோ அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக இருவருக்கும் பாடலிப்பு தெய்வமாக ஆக்கிவிட்டீர்களா? உண்மைதான். இருந்தாலும் நாங்கள் சின்ன சிறு வயதிலே மாட்டு மனித காரணத்தினாலே எங்களுடைய பேரும் புகழும் இந்த மூலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ஐயா. அதனாலே எப்படியா எங்கள் புகழ் இந்த மூலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாங்கள் திருமணம் ஆகாத பெண்களை தொழுவோம். அவர்கள் விட்டு விலகி வரும்பொழுது எங்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களை வெற்றி கொண்டு அவர்களுக்கு தாலி வாக்கியத்தை கொடுத்து விட்டு வருவோம். அப்படி நாங்கள் கொடுக்கக்கூடிய வரத்தை தாங்கள் வலிக்க செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் திருமணமாக வெகு காலங்களாக குழந்தை இல்லாத பெண்களை தொடுவோம். அன்னவர்களை விட்டு விலகி வரும்பொழுது அவர்களுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து விட்டு வருவோம். அதற்கு பக்கத்துணையாக இருந்து நீங்கள் பலிக்க செய்ய வேண்டும் மகனே. ஆனால் நாங்கள் எந்த எந்த குடும்பத்திலே எல்லாம் தொட்டு விளையாடுகின்றோமோ அந்த குடும்பத்தை எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பேரும் புகழோடு வாழ வைக்க வேண்டும். ஆனால் இந்த குடும்பத்தில் வெள்ளையம்மா வெள்ளைச்சாமி தொட்டு விளையாண்டார்கள். அந்த குடும்பமும் கஷ்டத்தில் வாடுகிறது என்ற கெட்ட பெயர் இல்லாமல் நாங்கள் எந்த எந்த குடும்பத்திலே எல்லாம் தொட்டு விளையாடுகின்றோமோ அந்த குடும்பத்தை எல்லாம் பேரும் புகழோடு வாழ வைக்க வேண்டும். அது தாங்களுடைய பொறுப்பாகும் ஐயனே. அப்படியாகட்டும் அழகா. அப்படியாகட்டும். காலையில் 6 மணிக்கு தாங்களுடைய ஆலயத்தை விட்டு சென்றால் மாலையில் 6 மணிக்கு உங்கள் ஆலயத்தில் வந்து சேர்கின்ற மகிழை. அப்படியாகட்டும். அப்படியாகட்டும். இதே சத்தியம். இதுவரையில் இந்நாடகத்தை கண்டு ரசித்து நாடகக்கலை ரசிக பெருமக்களும் ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டியாளர்களும் மதுரை பாட்டுமணி அறிவு பெற்று மந்தையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வ